எண்ணும் எழுத்தும். மூன்றாம் பருவம் அறிவியல் பாடம் வகுப்பு 5 நமது சுற்றுச்சூழல். செயல்பாடு 3 பறவை பண்ணை. முட்டை மற்றும் இறைச்சிக்காக பறவை இனங்கள் வளர்க்கப்படும் இடமே பறவை பண்ணை ஆகும். பொதுவாக கோழி, வாத்து, சில வகை புறாக்கள் மற்றும் வான்கோழி ஆகியவை பறவை பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் நாமக்கல், பல்லடம் மற்றும் சென்னை போன்ற இடங்களில் கோழி பண்ணைகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. நம் நாட்டில் 100க்கும் மேற்பட்ட கோழி இனங்கள் வளர்க்கப்படுகின்றன. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழி இனம் பிராய்லர் எனவும், முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழி இனம் லேயர் எனவும் அழைக்கப்படுகின்றன. நம் நாட்டில் அசில், சிட்டகாங், காக்கஸ், பிரம்மா, கொச்சின், பிளைமோத், கடக்நாத் போன்ற கோழி இனங்களும் வளர்க்கப்படுகின்றன. பறவை பண்ணைகளிலிருந்து நமக்கு முட்டை, இறைச்சி ஆகியவை கிடைக்கின்றன. கோழியிலிருந்து பெறப்படும் முட்டைகள் அதிக புரத சத்து மிக்கவை ஆகும். மேலும் கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, வைட்டமின்களும் சிறிதளவு கொழுப்பு சத்தும் உள்ளன. பறவைகளின் கழிவுகள் நல்ல உரமாக பயன்படுகின்றன. பறவைகளின் இறகுகளில் இருந்து தலையணை, குளிர்கால மெத்தைகள் தயாரிக்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.